ஹாய் டியர்ஸ், இது நம்ம சேனல் இந்து ஜாயின் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி நம்மளோட ஹேரை எப்படி வீட்டிலே செல்ஃபாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ வழக்கம் போல் என்னோடய ஹேர் வச்சு தான் நான் டெமோ காமிக்க போகிறேன். அண்ட் அதுக்காக தான் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் யூஸ் பண்ணியும் என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்குது. சப்போஸ் நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணல அப்படின்னா என்னோடய ஹேர் ஒரிஜினலாக இன்னும் ரொம்ப சுருட்டையாக இருக்கும். அண்ட் என்ன மாதிரியே ஸ்ட்ரைட்னிங்கில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் பார்லரில் போய் பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாமா, இல்லை ஸ்ட்ரைட்னர் வாங்கி வீட்டிலே வந்து ட்ரை பண்ணலாமா, ஹோம் ரெமடிஸ் ஏதாவது ட்ரை பண்ணால் ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஆயிருமா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் முடி போயிருமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அண்ட் என்னோட ஸ்ட்ரைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரூத் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஸ்ட்ரைட்னிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹேர் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது, அண்ட் சிக்கு இருக்கக்கூடாது. சிக்கு இல்லாமல் நல்லா சீவி சிக்கு எடுத்துக்கணும். அண்ட் ஹேரை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாதி கீழே ஒரு பாதியாக பிரிச்சுக்கணும். ஸோ சீப்பு வச்சு பர்ஃபெக்டாக கோடு போட்டு மேலே ஒரு ஆஃப் கீழே ஒரு ஆஃப் பிரிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம கையிலே வந்து எடுத்து மேலே இந்த மாதிரி உச்சியில் நாரதர் கொண்ட மாதிரி போட்டு கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடியில் இருக்கக்கூடிய ஹேரை தான் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறோம். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய ஹேரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா அடியில் எந்தெந்த ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கோம் பண்ணலை அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ மேலே இந்த மாதிரி உச்சியில் கொண்டை போட்டுட்டு மீதி கீழே இருக்கக்கூடிய ஹேரை வந்து சீவி நல்லா சிக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஹேரையும் ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிறேன். நம்மளோட முடியோட அடர்த்தி பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து தான் நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். இப்போ என்னோடய ஸ்ட்ரைட்னரை வந்து பிளக்கின் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதும் இந்த மாதிரி ரெட் கலரில் லைட் எரியுது. ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரில் வந்து ஆலோவேரா ஜெல் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. நிறையா ஹீட்னால நம்மளோட முடி டேமேஜ் ஆகிறத கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது, அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கடையில் வாங்குற ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹேரையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாக பிரிச்சுட்டு நான் போட்ட நாரதர் கொண்டைக்கு பக்கத்தில் கிளிப்பு வச்சு நான் செக்யூர் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் முடியாக நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். ஹேர் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட் லுக் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கொஞ்சம் ஹேரை மட்டும் சீப்பு அடி வழியாக விட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்ட்ரைட்னரை வந்து அதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். டைட்டாக பிடிச்சி மெதுவாக இழுக்கணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் புகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக நம்ம இழுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். பட் ஒரே தடவை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணும்போது ஸ்ட்ரைட் ஆகாது. ஒரு 3 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். அண்ட் இது மாதிரி சீப்பை அடியில் வச்சு இந்த மாதிரி இழுக்கும்போது ஹேர் வந்து நல்லா பரவலாக இருக்கும். ஸோ எல்லா ஹேருமே நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சீப்பு நல்லா கலக்க பல்லு இருக்க மாதிரியான சீப்பு யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடி வழியாக வச்சுட்டு மெதுவாக சீப்பையும் நகர்த்தணும். இன்னொரு ஹேண்டில் ஸ்ட்ரைட்னரையும் மெதுவாக நல்லா டைட்டாக பிடிச்சி நகர்த்தணும். ஸ்ட்ரைட்னர் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணணும். கை பிடிக்கிற இடத்துல நம்ம கை பிடிக்கணும். கொஞ்சம் தள்ளி கை பிடிச்சா கூட ரொம்ப சூடாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைட்னர் வந்து எந்த ஃபோர்ஸில் நான் இழுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். மெதுவாக கொஞ்சமாவது ஹீட் கொடுக்கணும். சரட்டுன்னு நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டே ஆகாது. கொஞ்சமாக ஹீட் கொடுத்து இந்த மாதிரி மெதுவாக மூவ் பண்ணணும். ரொம்ப வேகமாக மூவ் பண்ணாலும் ஸ்ட்ரைட் ஆகாது. ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தாலும் புகஞ்சிரும். அட்லீஸ்ட் 3 தடவையாவது ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் ஹேர் நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் ஃபிலிப்ஸோடது. இதே ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரைட்னர் வந்து பார்லரில் யூஸ் பண்ணுவாங்க. அது அதிகமான ஹீட் கொடுக்கும். அது ஒரு தடவையிலே நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். இது வந்து நான் சின்ன ஸ்ட்ரைட்னர்னால எனக்கு 3 தடவை இழுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆகுது. இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு அந்த ஹேரை மட்டும் நான் கிளிப் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே நாரதர் கொண்டைய டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே நான் செக்யூர் பண்ணியிருந்த ஹேரை எடுத்துகிட்டு அதையும் வந்து நான் சீப்பை அடியில் விட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்ட்ரைட்னிங் பண்ண அந்த ஹேரையும் இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ண இந்த ஹேரையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அடியில் இருக்கக்கூடிய ஹேர் வந்து போக அடர்த்தி கம்மியாகிறனால அந்த ஸ்ட்ரைட்னரில் வந்து கரெக்டாக நின்று ஸ்ட்ரைட் ஆகாது. ஸோ முடி அதிகமாக தான் அடியில் இருக்கக்கூடிய ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு சேர்த்து வச்சு அடியில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேரை கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடு இருக்கக்கூடிய ஹேரையும் ரெண்டாக பிரித்து நாரதர் கொண்டைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஹேரை வந்து பழையபடி நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி கொஞ்சமாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தடவை ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பின்னாடி வச்சு பேண்டு போட்டு நம்ம செக்யூர் பண்ண போகிறோம்.
இப்போ 2 பாதி ஹேரில் அடியில் இருக்கக்கூடிய ஹேர் எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன். ஒவ்வொரு பார்ட்டிஷனையும் நான் 3 தடவை நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா ஹேரையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு தடவை ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய ஹேர் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கனால நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அடியில் போக போக ஹேரோட அடர்த்தி கம்மியாக இருக்கனால அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் அதிகமாக ஆயிருக்கு, நல்லா பெர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ அடி வரைக்கும் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய ஹேரும் நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சுட்டு அடியில் இருக்கக்கூடிய ஹேரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னொரு தடவை நம்ம அந்த இடத்துல ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஈவனாக வந்து எல்லா இடமும் ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேரையும் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட் பண்ண ஹேர் எல்லாத்தையும் ஹேர் பேண்ட் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய நாரதர் கொண்டையை அவுத்து அங்கேயும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். கீழே ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேரை வந்து பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹேரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமலே மேலே இருக்கக்கூடிய ஹேரை வந்து இந்த மாதிரி கோடு எடுத்து 2 பாதியாக பிரித்து 2 கொண்டை போட்டுட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஹேர் வால்யூம் பொறுத்து தான், நமக்கு ஹேர் வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்காது. ஹேர் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஹேர் வந்து அடர்த்தி அதிகன்றனால நான் இவ்வளோ பார்ட்டிஷன் பிரிக்க வேண்டியது இருக்குது. சப்போஸ் ஹேர் அடர்த்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு பிரிக்க தேவையில்லை. இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது எல்லாமே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நமக்கு இந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆலோவேரா ஜெல்லுக்கு பதிலாக நம்ம அது வாங்கி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் அது ஏன் வாங்கலை அப்படின்னா நான் அடிக்கடி ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அது அவ்வளோக்கு தேவைப்படல. அது 400லேருந்து ஒரு 500 ரேஞ்சில் இருக்கும், ஆன்லைனில் அவைலபிள். அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து போதுமானதாக இருக்குது. அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஒவ்வொரு பார்ட்டிஷனாக நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செக்யூர் பண்ணி வச்சுருக்க ஹேரோட சேர்த்து நம்ம பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ண நம்ம கொஞ்சம் ஹேராக வந்து அது கூட சேர்த்து நம்ம பேண்ட் போட்டோம் அப்படின்னா மீதி ஸ்ட்ரைட்னிங் பண்ணாத ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அண்ட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக 1/2 hour எடுக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் உங்களோட ஹேரை நீங்களே ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்க முடியும். எனக்கும் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 1/2 hour ஆகும். இப்போலாம் வந்து 10 minutesலேயே நான் என்னோடய ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்குவேன். அண்ட் நம்ம ஹேரை வந்து 2ஆக பிரிக்கும்போது எப்போயுமே அடியில் இருக்க ஹேரை தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். மேலே இருக்க ஹேரை வந்து செக்யூர் பண்ணிவிட்டு அடியில் இருக்க ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். இப்போ என்னோடய ஹேரை பாருங்கள், 3 பார்ட்டிஷனாக நான் மேலே பிரிச்சிருக்கேன். ஆனால் அடியில் இருக்கக்கூடிய ஹேரை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன். அதை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேருக்கு வரணும். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைட்னிங் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடியும். இதுவே நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேரை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹேரை போய் நம்ம எங்கேயாவது செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே வந்து பெண்ட் ஆயிரும். ஸோ அடியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ண பின்னாடி வந்து பேண்டு போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சீவிட்டு நம்ம எந்த சைடு நம்ம ஹேரை போடுறோமோ அந்த சைடு நம்ம சீவி விட்டுட்டு எங்கேயாவது பெண்டாக இருக்குது அப்படின்னா நம்ம எகைன் வந்து ஸ்ட்ரைட்னிங்கை வந்து ரிப்பீட் பண்ணலாம், எங்கே தேவையோ அங்கே மட்டும். இப்போ நான் நேர் உச்சி எடுத்து நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். பட் நான் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு தான் உச்சி எடுப்பேன். ஸோ இந்த சைடு உச்சி எடுத்துகிட்டு எல்லா ஹேரையும் வச்சு லைட்டாக நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் ஸ்ட்ரைட்னரை வந்து ஆஃப் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஆனில் தான் வச்சுருந்தேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்குது ரிசல்ட். நான் ஒவ்வொரு பார்ட்டிஷனையும் வந்து 3 தடவை தான் நான் ஸ்ட்ரைட் பண்ணேன். இதுக்கு மேலே நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெர்ஃபெக்டாக கூட வரும். பட் எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. அதிகமாக ஹீட் கொடுக்க நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் தான் ஆகும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீரம் ஏதாவது அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி ஹேர் ஸ்டைல் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்னர் வச்சு நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 hours வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேவி எஃபெக்டில் இருக்கும். நம்மளோட ஒரிஜினல் அந்த சுருட்ட முடி வராது. பட் வந்து கொஞ்சம் வேவியாக இருக்கும். அதுவும் பார்க்குறக்கு அழகாக தான் இருக்கும். அந்த வேவி ஹேர் வந்து நம்ம எகைன் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். அண்ட் நான் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது எடுத்த பிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே நான் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணது தான். ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும், அப்புறம் வேவியாக மாறிடும். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்லரில் போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அது பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்னிங் பண்ண அந்த முடியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஒரு 6 மாதத்துலேயே நமக்கு வந்து ரீக்ரோத் ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தான் இவருக்கு என்னோடய ஹேர் இப்போ ஒரிஜினலாக ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேர் எல்லாமே இல்லை. அண்ட் நான் இப்போல்லாம் வந்து என்னோடய ஒரிஜினல் ஹேர்லேயே வந்து
பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஒரிஜினல் ஹேரை லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுதான் பெஸ்ட்டு. நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் வாங்கி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி பார்த்து ரசிச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு. நம்ம பார்லரில் போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் ரீக்ரோத் ஆயிரும். அண்ட் என்னோடய ஹேர் பாருங்கள் சைடில் காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் அப்படின்னு நம்பி பண்ணுற அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அது மட்டும் இல்லாமல் மாதம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள காசும் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அவங்க ப்ரிஃபர் பண்ணுற ஷாம்பு கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட இந்த ஸ்ட்ரைட்னர் வாங்கி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் இதையுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சொல்கிறேன். இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீட் ப்ரொடக்ட் அண்ட் ஸ்ப்ரேயை விட இது பெஸ்ட்டு. அண்ட் சீப்பு, இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்னர் ப்ளக்கிங் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரே வேணும் அப்படின்னா இந்த செட்டிங் ஸ்ப்ரே வாங்கிக்கோங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும். அண்ட் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைட்னர் பற்றி பார்க்கலாம். இதுதான் நான் இந்த ஸ்ட்ரைட்னர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்ட்ரைட்னர், பார்லரில் வச்சுருக்க மாதிரியான ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரைட்னர் கிடையாது. நம்ம வீட்டிலே நம்மளோட ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறதுக்காக. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 210 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப அதிக அளவில் டேமேஜ் பண்ணாது. அண்ட் பார்லரில் வச்சுருக்கக்கூடிய ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அது வந்து ஹேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் அதை விட பெஸ்ட்டு தான், பட் சுத்தமாக பண்ணாத அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் செட்டிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஆன் ஆஃப் மட்டும்தான். ஆன் பண்ணால் ரெட் கலரில் லைட் எரியும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரைட்னர் தான். அண்ட் சேம் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி தான் நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரைட்னர் வாங்கி வச்சுருக்கீங்க வேறு பிராண்ட் அப்படின்னா தாராளமாக அந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி நான் என்ன மெத்தட் நான் சொன்னனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 10 நிமிஷத்தில் உங்களோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்லர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட்னருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டேன். இது வந்து ஹீட் கம்மியாக தான் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஆகும். ரிப்பீட் பண்ண நல்லா ஸ்ட்ரைட் ஆகும். அண்ட் அதிகமாக நம்ம ரிப்பீட் பண்ணுறது நம்மளோட ஹேருக்கு வந்து டேமேஜ் தான். அண்ட் எப்போயாவது பண்ணுறோம் அப்படின்னா அப்படி நல்லா ரிப்பீட் பண்ணி ஹேரை நல்லா பக்காவாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்லரில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறனால 1 தடவை 2 தடவை ஸ்ட்ரைட் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து பக்காவாக ஸ்ட்ரைட் ஆகும். அண்ட் இனிமே தான் நீங்கள் ஸ்ட்ரைட்னர் வாங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, ஓவரால் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். என்னோடய ஹேரை பார்லரில் போய் பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங்கும் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேர் அயனிங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்ட்ரைட்னர் வந்து 3 வருஷத்துக்கு மேலே இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேரை 15 தடவைக்கு மேலே இந்த 3 வருஷத்தில் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருப்பேன். அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. சப்போஸ் இனிமேல் நான் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி என்னோடய சுருட்ட முடி வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். இந்த ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறது கூட ஓகே, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசாக நம்மளோட ஹேரை வந்து அஃபெக்ட் பண்ணாது, டேமேஜ் பண்ணாது. ஸோ அது பிரச்சனை கிடையாது, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பார்லரில் போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். இது ரெண்டுமே நம்ம தலையில் நம்மளே மண்ணள்ளி கொட்டிக்கிறதுக்கு சமம். ஏன்னா நம்மளோட ஹேர் வந்து அவ்வளோ ட்ரை ஆகும், அவ்வளோ வீக் ஆகும், ரொம்ப வறண்ட பாலைவனம் மாதிரி ஆயிரும். அண்ட் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்கி வீட்டிலே ஸ்ட்ரைட் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பார்லரில் போய் பெர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் அப்படின்ட்டு நான் மணி ஸ்பெண்ட் பண்ணி நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேயே காணாமல் போயிடுச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரிஜினல் ஹேர் எனக்கு அங்கங்கே ரீக்ரோத் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்னிங் பண்ண முடி இல்லாமல் அங்கங்கே என்னோடய ஒரிஜினல் ஹேர் வளர்ந்த முடி வந்து பார்த்திங்கன்னா சுருட்டையே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் பார்லருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஹேர் க்ரோத் பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் க்ரோத் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்ட்ரைட்னிங் போயிடும், நம்மளோட பழைய ஹேர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ரீடச்சப் பண்ணிக்கணும், திரும்பியும் மணி ஸ்பெண்ட் பண்ணி ரீடச்சப் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு கோட்டிங் வந்து கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணி பழையபடி எப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வேஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் மாதம் அவங்க சொன்ன கண்டிஷனர், ஷாம்பு எல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது மாதம் எனக்கு ஒரு 1500 செலவானுச்சு. பட் இப்போ அது எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ரீடச்சப் பண்ணுறது அண்ட் மாதம் அவங்க சொல்கிற ஷாம்பு, கண்டிஷனர் அஃபோர்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்லரில் போய் நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். பட் இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு நம்ம ஸ்பெஷல் டே இல்லை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்மளோட ஹேரை வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
அண்ட் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சுட்டு அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எகைன் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் இருக்கும். பட் இருந்தாலும் 2 நாளைக்கு மேலே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைட்னர் வச்சு யூஸ் பண்ண ஹேரோட நம்ம இருக்க முடியாது. நம்மளோட ஹேர் ட்ரை ஆகி வறண்டு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நினைப்போம். பட் ஹேர் வாஷ் பண்ணாலுமே நம்மளோட ஒரிஜினல் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சுருண்டு, எக்ஸ்ட்ரா வறண்டு, எக்ஸ்ட்ரா ட்ரை ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறதுலையும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ 2ஐயும் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் அதுவுமே வருஷத்துக்கு ஒரு 3 தடவைக்கு மேலே ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக என்னோடய ஒரிஜினல் ஹேரே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ட்ரைட்னர் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வேண்டி தான் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி காமிச்சேன். இது இல்லாமல் நான் இனிமேல் எப்போ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஸ்பெஷல் டே, திடீர்னு ஆசையாக இருக்குது ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் பண்ணுவேன். அண்ட் வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை 3 தடவை அவ்வளோதான் பண்ணுவேன். அப்படியே ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலுமே ஒரு 2 நாளில் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா நிறைய கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் பெஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.